ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சென்னை கீழ்கட்டளையில் இருக்கிற ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஸ்டார்ட் பண்ணி 3 மந்த்ஸுக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நாங்கள் கரெக்டாக பொங்கலுக்கு முதல் நாள் தான் இது போய் எல்லாம் வீடியோ எடுத்தோம். இது பார்த்திங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷனுக்காக வாசலே பெரிய பானை, அதுக்கப்புறம் மாடு, யானை அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. கீழே பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கான பிளேஸ் எல்லாமே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் செக்ஷன் எல்லாமே இருந்துச்சு. அதாவது சாரீ, டாப்ஸு அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. சாரீ பார்த்திங்கன்னா ஃபேன்சி சாரீ, ஸ்டோன் ஒர்க்கு, சில்க் சாரீ, பூனம் சாரீ, காட்டன் சாரீ, காட்டன் சில்க் அந்த மாதிரி எல்லா சாரியுமே இருந்துச்சு. சாரீலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. டிசைனுமே எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பட்டு சாரீலாம் பார்த்திங்கன்னா தனியாக செப்பரேட்டாக செக்ஷனாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான சாரியில் பார்த்தீங்கன்னா மாடு டிசைன் போட்ட சாரீலாம் இருந்துச்சுங்க. அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி பள்ளிக்கரணையில் இருக்க ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் போட்டிருக்கேங்க வீடியோ. ஆனால் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. கலெக்ஷன்ஸும் நிறைய இருந்துச்சு. சுற்றி பார்க்குறதுக்கே டைம் இல்லாத மாதிரி இருந்துச்சுங்க. அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பார்த்திங்கன்னா டாப்ஸு, வெஸ்டர்ன் டாப்ஸ்லேருந்து லேடிஸ்க்கு தேவையான எல்லாமே இருந்துச்சு. எல்லா சைஸ்லேயும் வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் கூட அது மேலேயே இருக்குங்க. டிவிஷனாக பிரிச்சுருந்தாங்க. ஜீன்ஸு, டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹூடி, அதிலே சைஸ்லாம் நிறைய இருந்துச்சு. ஹாஃப் சாரீ மாடலில் ஃபேன்சி டைப்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் டாப்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கு, பிளெயினு, நிறைய ஒர்க் உள்ளது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. டிஷர்ட்ஸு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நைட்டிலேயே நிறைய டிசைனாக இருந்துச்சு. ஷர்ட் மாடல், பெலசோ, ஸ்கர்ட் அண்ட் டாப்ஸு, நைட் பேண்ட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸ்கர்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஸ்கர்ட்லேருந்து ஃபுல் ஸ்கர்ட் வரைக்கும் நிறைய இருந்துச்சு. அது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க ஒவ்வொரு ஸ்கர்ட்டுமே. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாம் இருந்துச்சு. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. நார்மலாக குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. இங்கே நிறைய கலெக்ஷன் இருந்தனால ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி டிவிஷனாக பிரிச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ப்ரைஸுமே டிவிஷனாக பிரிச்சுருந்தாங்க. ஸோ இங்கே சில்கில் ஸ்கர்ட் அண்ட் டாப்ஸு, இல்லை சில்கில் ஃப்ராக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபேன்சி ஃப்ராக்கு அந்த மாதிரிலாம் நிறையவே இருந்துச்சுங்க. பாய்ஸுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஷர்ட்லேருந்து பேண்ட்டு, அப்புறம் ஷார்ட்ஸு அந்த மாதிரி இருந்துச்சு. கோட் மாடல் நிறைய இருந்துச்சு. அதே ஃப்ளோரில் பின்னாடி பார்த்தீங்கன்னா டாய் செக்ஷன் எல்லாம் இருந்துச்சுங்க. அதுவுமே புதுசாக நிறைய வச்சுருந்தாங்க. இப்போ தான் சிலது அடுக்கிட்டே இருந்தாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புதுசாக அழகாக இருந்துச்சு. இன்டோர் கேம்ஸு, அவுட்டோர் கேம்ஸு, அப்புறம் டெடி அந்த மாதிரி பொம்மைகள் எல்லாமே நிறைய இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கார் மாதிரி தாங்க நிறைய வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு சைஸில் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்க ப்ரைஸும் டிஃபராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிசைனாக இருந்துச்சுங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு.
நம்ம யாருக்காவது gift கொடுக்குறோன்னா கூட இங்கே வந்து கலெக்ஷன் நிறைய இருக்குங்க. செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக நிறைய டாய்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதே ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கிளாத்லாம் வச்சுருந்தாங்க வெல்வெட்டில். இப்போ வந்து ப்ளவுஸு அதில் ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஃப்ராக் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம், பார்ட்டி வியர் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து வீட்டுக்கு போடுற டெய்லி வியர் மாதிரி கூட நிறைய ஸ்டிச் பண்ணுற மாதிரி கிளாத்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு கோல்டு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஸ்லீவ்லெஸ் இருந்துச்சு, ப்ளஸ் எல்லா சைஸுமே வச்சுருந்தாங்க. டிசைனும் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. சிலதில் பார்த்திங்கன்னா கை வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃபராக இருந்துச்சுங்க. ஒவ்வொரு ப்ளவுஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸ் இருக்கும். ஏன்னா அதோட ஒர்க்கை பொறுத்து அதோட ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகுங்க. அதே மாதிரி நைட்டிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருந்ததுங்க. பஃப் வச்ச நைட்டி, அப்புறம் ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறைய டிசைன்லாம் டிஃபராக இருந்துச்சு. பேண்ட் மாடல் நைட்டிலாம் கூட இருந்துச்சு. மெட்டர்னிட்டி யூஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நைட்டிலாம் கூட இருந்துச்சுங்க. கேட்டால் அவங்க எடுத்து காமிப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னர் வியர் கூட எல்லாமே வந்து எல்லா சைஸ்லேயும் டிஃபராக வச்சுருந்தாங்க. பார்ட்டி வியர் ஃப்ராக் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. கேர்ள்ஸுக்கு தாங்க ரொம்பவே அழகாக கலர்ஃபுல்லாக டிசைனாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃப்ராக் எல்லாமே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி பாய்ஸுக்கும் கூட அங்கே எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுவுமே டிஃப்ரெண்ட்டாக டிசைன்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா மென்னுக்கு தேவையான எல்லாமே இருந்ததுங்க. வேட்டி அண்ட் அந்த ஷர்ட் வந்து இப்போல்லாம் வந்து கலருக்கு மேட்சாக போடுவாங்களா, அந்த மாதிரி நிறைய கலரில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. புதுசாக கலர்லாம் இருந்துச்சு. ஷர்ட் வந்து ஒரே மாடலில் இருக்கும், சைஸ் வந்து டிஃபர் ஆகும், அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. பார்ட்டி வியர் ஷர்ட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, குர்த்தா இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் இருக்குங்க. கோட் ஷூட் மாதிரிலாம் கூட இருந்துச்சு. இது மட்டும் இல்லைங்க, மொத்தம் வந்து 5 ஃப்ளோர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இது எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து என்னெல்லாம் வரும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன கிளிப்பாக காமிச்சிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய்.